ஹெட்டிங் வந்து டைட்டில் வந்து மாறாத தேவன், என்றைக்கும் மாறாத தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாகவும் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கிறோம். அவர் மாறி இருந்தா நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு நம்ம 5 பேர் தான் இருக்கிறோம். 5. ஆனால் கர்த்தர் இங்கே இடைப்படுவாராக. இன்னும் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் அநேகருக்கு போகாதபடிக்கு தேவன் தடை பண்ணுவார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அடுத்த வாரம் வரட்டும். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரை விதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரு சொல்றா? துன்மார்க்கரை குறித்து தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு இல்லையா? அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கத்துல பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவரு ஆதியாகமத்துல இருந்தும் அப்படிதான் சொல்றாரு, ரெவலேஷன் வரைக்கும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள்ட்ட அவருக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லை, நான் அவர்களை என்ன பண்றேன், வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அதே மல்கியாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரர்கள் என்ன ஆகுறதுல நிர்மூலமாகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? தேவன் சொல்றார். அவர் எப்பொழுதுமே என்ன சொல்றாருன்னா, நான் மாறல, நீங்க தான் மாறிட்டீங்க. ஆதியாகமத்துல ஜெனசிஸ்ல பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது ஆதாமோடு அனுதினமும் சஞ்சரிக்கிறாரு. தேவன் மாறினாரா? ஆதாம் மாறினாரா? ஆதாம் தான் மாறு. ஏசப்பா எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு இல்லையா? இங்க பேதுரு பாத்தீங்கன்னா, அவர் கூடயே 3 வருஷ காலம் ஊழியம் செய்யறாரு, எல்லா வேலையும் பார்க்கறாரு, அவர் கூடயே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற காரியத்தை எல்லாத்துக்கும் அவரு முந்திரி கொட்டையா என்ன பண்றாரு, எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி மாறுறாரு? தேவனை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்றாரு? 3 தடவை தேவனை மறுதலிக்கிறார். அதே போலதான் யூதாஸ் காரியம். தேவனோடு கூட இருந்தான், அவன் எப்படி மாறி போயிட்டான்? தேவனை காட்டி கொடுத்து என்ன பண்ணா, தேவனை மறுதலிச்சிட்டான் இல்லையா? இப்போ மனுஷன் மாறி போகலாம், ஆனால் தேவன் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தமும் அதுதான். என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தரா இருக்கிறேன், நான் மாறாதவரா இருக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். கணவன் மாறி போகலாம் அன்பை விட்டு, மனைவி மாறி போகலாம் அன்பை விட்டு, பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுட்டு போகலாம், அவங்களுக்கும் அந்த அன்பு இருக்காது. எல்லாருமே மாறி போகலாம், ஆனால் தேவன் மாற மாட்டார். ஏசாவின் புஸ்தகத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, தாய் பால் கொடுக்கறத மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதுதான் தேவன். அது எப்படி பார்த்தீங்கன்னாலும் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் மாறாதவர், நான் மாறாதவர். அவர் எதுல மாறாதவரா இருக்கிறார்? அவர் அன்புல மாறாதவரா இருக்கிறார். அவர் வைத்த அன்பு மாறவே மாறாது. அதுதான் ஆபிரகாமின் காலத்திலேயே பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சேஷ்ட புத்திரமே இல்லையே, எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ வெளியில வா, உன்னோட கூடாரத்தை விட்டு நீ வெளியில வானத்தை பாருன்றார். நட்சத்திரங்கள் உன்னால என்ன முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் அத்தனை பிள்ளைகளா கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு, ஒரே ஒரு பையன். அந்த பையனை வச்சு இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணார் தேவன்? ஆபிரகாமுடைய சந்ததியாய் எழுப்பினார். அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவரு இந்த பூமிக்கு நான் வருவேன்னு சொன்னாரு, ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தார் இல்லையா? நான் அடிக்கப்பட்டு மரிப்பேன்னு சொன்னாரு, அதே போல அடிக்கப்பட்டு மரித்தும் போயிருக்கிறார். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நான் 2ஆம் தர இந்த பூமிக்காக வரும்பொழுது உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நியாயம் விசாரிப்பேன்னா அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார்.
அப்போ வாக்கு மாறாத தேவன் அப்போ இந்த பூமிக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் விசாரிப்பார். அப்போ நியாயம் விசாரிக்கும் பொழுது உங்களையும் என்னையும் ஒன் ஆன் ஒன், அதாவது உங்களையும் என்னையும் வச்சுதான் பேசுவார். என்ன பேசுவாரு? நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் மாறாத தேவனா இருந்தனே, நீ எனக்காக நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ போனியா? நான் உன்னை தேர்ந்தெடுத்தனே, நான் மாறலையே, நீ ஏன் மாறல அப்படின்னு தேவன் கேட்பார் நம்மள. அப்ப கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு சலீம்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நேத்தும் பேசினேன், இன்னைக்கு பேசும் பொழுது, நீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அங்கே போகிறதுக்கு அப்படின்னும் போது அவன் சொன்னான் என்கிட்ட, நீ ஏன் என்ன பார்த்துட்டு நீ ஏன் வர? ஆண்டவரை பார்த்துட்டு போ. அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான் அந்த விஷயத்துல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, நீ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குவாங்க போகிறதுக்கு அப்படின்னும் போது, நீ என்ன ஏன் பார்க்க வர? நீ தேவனை பார்த்துட்டு வா. உன்னை தேடி நிறைய பேர் வராங்க, உனக்காக உன்னோட மெசேஜ் கேட்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்காக நீ போ, தேவனுக்காக நீ போய் ஊழியத்தை செய், என்ன எதிர்பார்க்காத. நீங்க மத்தியானம் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னா 2 பேருக்கு பத்தியா நான் கூட சொன்னேன், நீ இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, சங்கடமா இருக்கு அப்படின்னும் பொழுது அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், நேற்று நைட்டு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 பேர்த்துக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தேன். நான் தூங்கல. பாத்தியா தேவன் என்ன இங்க கொண்டு என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்காருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நம்ம தான் தேவனை விட்டு நம்ம யோசிப்போம், ஐயோ சலீம் இல்லையே, பாபு இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஆனா தேவன் நம்மளை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருப்பாரு வாழ்க்கையில, ஏன்னா அவர் மாறாதவரா இருக்கிறார். இப்போ சலீமை அங்க கொண்டு போய் வச்சு அந்த 2 ஆத்துமாக்கள் என்ன பண்றாரு? தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சாங்களாம். பாவத்தை குறித்து அவங்க என்னென்ன பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, தேவனுக்கு விரோதமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒவ்வொன்றா அறிக்கையிடும் பொழுது அவன் ஆண்டவரை குறித்து பேசிட்டு ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ தேவன் மாறாதவராய் இருக்கிறார். யார் யாருக்கு சுவிசேஷம் போகணுமோ அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் கண்டிப்பா என்னாகும்? போகும் இல்லையா? இப்போ நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அன்பு நிறைந்தவரா இருக்கிறார் இல்லையா? அவருடைய அன்பு நிமித்தம் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வசனம் கூட படிப்போம். சங்கீதம் 102:27. அவர் எப்படி இருக்காரு? அடுத்தது வாக்கு மாறாத தேவன். ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு என்ன பண்றாரு? அவரு நிறைவேற்றுறாரு. என்ன பண்றாரு? அந்த வாக்கு அவரு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நான் சொன்னது போல, நான் இந்த பூமிக்கு வருவேனா வருவார், நியாயம் விசாரிப்பான்னா விசாரிப்பார், ரகசிய வருகை இருக்குதுன்னா அந்த ரகசிய வருகையில நம்மளை கூட்டிட்டு போவார். மறுபடியும் இந்த பூமிக்கு நம்மளையும் மற்றவர்களையும் என்ன பண்ணுவாரு? நியாயம் விசாரிப்பார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சேவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னது போல நட்சத்திரத்துல அவ்வளோ பிள்ளைகளை நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். யார் சொல்றது? ஏசப்பா சொல்றாரு. அதே மாதிரி கொடுக்குறார். சரியா? ஆனா அங்க ஒரு வசனமும் இருக்கு, நீங்க படிங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க என்ன பண்றாருன்னு பாருங்க. ஏசப்பா ஆதி ஆகமத்துல ஒரே நிமிஷம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எப்படி இருந்தது? எகிப்து தேசத்தை போல இருந்தது. அது பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கு. அது யாருக்கு? லோத்துக்கு பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கு? ரொம்ப செழிப்பா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு? சரி நீ எங்க போறியோ அங்க
நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமா லோத்தை அனுப்பி விட்டாலும் தேவன் யார் கூட இருக்கிறது? ஆபிரகாமோட இருக்கிறார். ஆபிரகாம் தேவன் அழைக்கும் பொழுது அவரு தன்னுடைய வார்த்தையை வச்சுதான் தேவன் அழைக்கிறார். நான் ஒரு பூமியை தருவேன் உனக்கு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? கிளம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வராரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை கூட்டிட்டு அவர் வராரு. என்ன பண்றாரு? அவர் வரும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு வாக்குரைத்த தேவன் எப்படி வாக்குரைக்கிறார்னா, நானும் உனக்கு என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கொடுப்பேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவ? செத்து போயிடுவ. எப்படின்னா, நீ மறிச்சு உன்னுடைய முற்பிதாக்களோட நீ நித்திரையில சந்தோஷமா இருப்ப, ஆனா 400 வருஷ காலம் என்ன ஆகுவ? உன்னுடைய சந்ததி என்ன அடிமைத்தனத்துல இருக்குன்னு சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு முன்குறிச்சே சொல்லிடுறாரு. இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவரே, நான் பேசாம என் ஊர்லயே இருந்திருப்பேன், நீங்க கூட்டிட்டு வந்துட்டு என்னை சாவடிச்சிருவேன், 4ஆம் தலைமுறைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா இங்க ஆபிரகாம் அப்படி யோசிக்கல, அவர் அதையும் ஏத்துக்கிறாரு இல்லையா? ஆனா அதே போலதான் 400 வருஷ காலங்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்றாரு? மோசையின் காலத்துல என்ன பண்றாரு? தேவன் 400 வருஷம் என்ன பண்றாரு? அடிமைத்தனத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல என்ன பண்றாங்க? 400 வருஷம் காலம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அப்போ வாக்கு தத்தம் பண்ணின தேவன் எங்க? இந்த கானான் தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின தேவன் எங்க? இப்போ நம்ம அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுதுமே வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தை சொன்னா அது நிறைவேறும். அது ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? 4ஆம் தலைமுறை மட்டும் என்னன்னா கொடுப்பேன், 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் தான் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதே போலதான் 4ஆம் தலைமுறை 400 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்றாரு? தேவன் எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர்றாரு. அப்போ அதே ஆதி ஆகமத்துல பார்க்கும் பொழுது அவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை யார் அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? பழி வாங்குவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் பழி வாங்குவேன். அதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? எகிப்தியர் என்ன பண்றாரு? வாதையினால் வாதிக்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய இடங்கள்ல இருந்து கொள்ளையாடப்படும், அதாவது திருடிட்டு வர மாட்டாங்க, அதுல இருந்து அவங்கள்ட்ட இருந்து பொருட்களை எடுத்துட்டு வருவாங்கன்னு. அதே தான் யாத்திரை ஆகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க? மோசே போய் என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொண்ணும் அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு. அதே போலதான் அவங்க என்ன பண்றாங்க? போய் அந்த கடைசி சங்கார தூதன் அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் அழித்து போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள்ட்ட இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கொடுத்து என்ன பண்றாங்க? அனுப்பி விடுறாங்க. இதுதான் தேவன் என்ன சொல்றாரு? நான் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறேன். அதாவது எத்தனை வருஷம்? 400 வருஷம் கழிச்சு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு அவர் மறக்காதபடிக்கு இருந்து 400 வருஷம் கழிச்சு அந்த வாக்கை என்ன பண்றாரு? தேவன் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான். நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு தேவன் அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு? நான் சீக்கிரமா வருவேன், எனக்காக ஒரு கூட்ட ஜனத்தை நீ ஆயத்தப்படுத்து. அப்போ ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தேடுகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த சொல்றாரு. அந்த ஒரு கூட்ட ஜனம் யார்? அந்த ஒரு கூட்ட ஜனம் யாருக்காக ஓட போறாங்க? அந்த ஒரு கூட்ட ஜனம் என்னத்தை நோக்கி ஓட போறாங்க? நித்திய ஜீவனையா, இல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிச்சா, எதை குறிச்சு ஓட போறாங்க? இந்த ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது ஞானமாய் ஆயத்தப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. காரணம், அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் தன்னுடைய வாக்குல மாறாத தேவனா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் நியாயம் விசாரிப்பேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். தேவன் எப்பொழுதுமே ஒரு சில காரியங்கள்ல ஞானமாய் நடந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவனா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? 100 சங்கீதம் 100:5 பாருங்களேன். சங்கீதம் 100:5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எப்படிப்பட்டது? அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை.
அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஆபிரகாம் 4வது தலைமுறையில தான் தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றுறாரு, 4வது தலைமுறை. இங்க ஆபிரகாம் இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு இல்ல, இல்லையா? ஆபிரகாம் இல்ல, ஈசாக்கு இல்ல, யாக்கோபு இல்ல, யாருமே இல்லை. ஆனா தேவன் யோசேப்பை வச்சு, மோசையை வச்சு, இங்க யோசேப்பும் மரிச்சு போறான் இல்லையா? ஆனா தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வந்து, மோசைய இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு. நம்மளையும் அப்படிதான், நம்ம ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமா இல்லைன்னு நினைப்போம். ஆனா தேவன் நம்மளை கொண்டுதான் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் தலைகளாய் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். அன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுல் ராஜா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் இஸ்ரவேலுடைய ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆனா சவுல் ராஜாக்கு தெரியாது, தேவன் ஒரு சின்ன பையனாக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் சவுல் ராஜாவை என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் என்ன பண்றாங்க, இவர் தான் எங்களுடைய ராஜா, இவர் இல்லைன்னா நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சிறுமையா இருக்கலாம் மற்றவங்க முன்னாடி, ஆனா நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் தேவன். மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம ஒரு அபிஷேகப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த தாவீதை குறித்து பாருங்களேன். அந்த தாவீது பார்க்கும் பொழுது எங்கேயோ இருந்து வர்றாரு, சாப்பாடு கொடுக்கறதுக்காக வர்றாரு இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு, நீ போய் உங்க அண்ணனை சுகம் விசாரிச்சுட்டு வா, எப்படி இருக்காங்க, இந்த அப்படியே இந்த துணி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அவர் எப்படி இருந்திருப்பாரு இல்லையா? ஜாலியா விளையாண்டுட்டு வந்திருப்பாரு. வரும்போது சும்மா அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், சின்ன பையன் இல்லையா, நினைச்சு பாருங்களேன். எல்லாம் ஆடு மேய்க்கிற பசங்க, அந்த காலத்துல படிப்பறிவு இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டா போயிருப்பாரு. அவர் பாட்டுக்கு ஜாலியா ஆடு மேய்ச்சிட்டு கத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியா போயிருப்பாரு. ஆனால் தேவன் மேல இருந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க தாவீதுக்கு. விருத்த சேதனம் இல்லாதவன் என் தேவனை குறித்து தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வரும். அப்போ தேவன் மேல தாவீதுக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருக்கும் பாருங்களேன். ஆனா அது வரைக்கும் சவுல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த பையன் எங்க இருந்து வந்தானே தெரியாது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் சாப்பாடு கொடுக்க வந்த பையன் போய் கோலியாத்தை கொன்னுடுறான், கொன்னி தலையும் எடுத்துடுறான். இங்க பார்க்கும் பொழுது அங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அங்க இருந்த பலசாலிகள் எல்லாமே இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி தாவீது இத்தினூண்டு சின்ன பையன், ஆனா அங்க கோலியாத்துடைய தலைய எடுத்துட்டான். ஆனா இப்ப பார்க்கும் பொழுது தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10. இப்ப பார்க்கும் பொழுது அப்ப சவுலுக்குள்ள ஒரு பொறாமை வருது இல்லையா? ஆனா தாவீதை ஆயத்தம் பண்ணது யாரு? தேவன். அவரு வாக்கு மாறாத தேவன். அதான் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு இல்லையா, நானு உனக்கு பதிலா வேற ஒருத்தரை தேவன் என்ன பண்றாரு, ஆயத்தம் பண்றாரு. நம்மளையும் அப்படிதான் தேவன் ஆயத்தப்படுத்துவார் இல்லையா? நான் அதான் சொன்னது போல, நான் சலீம்கிட்ட பேசும் பொழுது அவன் அதை தான் சொன்னான், இல்லை நீ போ, ஆண்டவர் உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருப்பாரு, எனக்கு ஒரு ஊழியம் வச்சிருப்பாரு, நீ அங்க போகிறது ஆசீர்வாதமா இருக்கு, நீ போ அப்படின்னு. அப்போ தேவனுடைய அழைப்பை நம்ம தெரிஞ்சு தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு தேவனுக்காக நம்ம ஓடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. அநேக கோலியாத்துக்களை நம் வீழ்த்த வேண்டியதா இருக்கிறது. அது முழங்கால் படியிட்டு தான் நம்ம வீழ்த்த வேண்டியதா இருக்கு. ஒரு காரியம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நம்ம கரெக்டான ஒரு ட்ராக்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆவிக்குரிய போராட்டங்கள் அநேகமா இருக்கு. எனக்கும் சரி, போன வாரம் எனக்கு அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆச்சு, இந்த வாரம் மைத்திரிக்கு ஸ்பிரிட் அட்டாக் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கும் பொழுது. அப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நம்ம கரெக்டான ட்ராக்ல போட்டோம். என்னைக்கு நம்ம பிசாசு நம்மளை தொந்தரவு கொடுக்கலன்னா அப்போ நம்ம வந்து ட்ராக் மாறி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்னைக்கு பிசாசு நம்மளை வந்து தொந்தரவு கொடுக்குறான், போராட்டத்தை கொண்டு வரான்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அதனாலதான் தேவனும் அனுமதிப்பாரு நம்மளுடைய வாழ்க்கையில. காரணம் என்னன்னா, தேவன் நம்மளை எதுக்காக அனுமதிக்கிறார்னா நம்ம யுத்த வீரராய் மாற வேண்டும் இல்லையா? நம்ம ஸ்பிரிச்சுவல் பேட்டில் மட்டும் பார்த்தா பத்தாது, அதை படிச்சா மாத்திரம் பத்தாது, அதுக்குள்ள நம்ம கடந்து போகணும்.
அப்பதான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லி கொடுக்க முடியும். இப்போ சத்ருவானவன் என்ன பண்ணுவான்னா அநேக இடங்கள்ல நமக்கு என்ன பண்ணுவான், போராட்டத்தை கொண்டு வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு போராட்டத்தை அநேகமாய் நமக்கு கொண்டு வந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறாரு, ஒரு வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உன்னதத்துல எப்படி இருக்கிறாரு, தன்னுடைய சிங்காசனத்துல உட்காந்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. என் மகன் என்ன பேசுறான், என் மகன் என்ன பேசுறான், எனக்காக என் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் வாக்கு மாறலப்பா, உன்னை விட்டுட்டு நான் போகல, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட இல்லையா. இங்க ஆடு மேய்ச்சிட்டு இந்த தாவீதை கொண்டு வந்தது யாரு, தேவன். அங்க கோலியாத்தை கத்த வச்சது யாரு, தேவன். ஒரு கூழாங்கல்ல எடுத்து அடிக்க வச்சது யாரு, தேவன். அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தையும் கரடியும் அனுப்பி வச்சது யாரு, தேவன். அந்த சிங்கத்தையும் கரடியும் அனுப்பிச்சு வைக்கலன்னா தாவீதுக்கு எப்படி அங்க சண்டை போட தெரியும், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனும் தம்பிங்கெல்லாம் அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, யுத்த வீரர்களா இருக்காங்க, அவங்க பயிற்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா தாவீதுக்கு யார் பயிற்சி கொடுத்துருக்கா பாருங்க, ஆண்டவரே பயிற்சி கொடுக்கிறார். எப்படி, ரொம்ப வலிமையானது சிங்கம், சிங்கத்தை வச்சு. கரடியும் ரொம்ப வலிமையானது. ஆனா தேவன் பாருங்க யார் அமைச்சிருக்கான்னு. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிங்கமும் வரும், கரடியும் வரும். ஆனா அதை மேற்கொள்ளுகிறதற்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு, வாக்கு மாறாத தேவன். அவர் அன்புள்ள தேவன். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. தேவனுடைய கரம் என்ன பண்ணல, குறுகி போல. நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அவர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்தை நிரப்புவேனார்னா நிரப்புவார். நான் ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய இந்த காலி சேர் பார்க்கும்பொழுது சங்கடமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் ஒவ்வொரு ஆத்துமாக்களை கொண்டு வந்து வைப்பார். வருகிற நாட்கள்ல தேவன் என்ன பண்ணுவாரு, இந்த இடத்தை நிரப்புவார். தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல எப்பொழுதுமே இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம சத்திய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுவார். அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ நான் அங்கே இருக்கேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். நம்ம கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனா தேவன் இந்த இடத்துல நடமாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் இந்த இடத்துல இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எப்பொழுதுமே அந்த வசனத்தை ஏன் சொல்றோம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னா, இன்றைக்குமே எப்பொழுதுமே அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட என்ன பண்றாரு, தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் வாக்கு மாறாத தேவன். என்னுடைய வாக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, மாறாததா இருக்குது. தேவன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த சொன்னார்னா அதை என்ன பண்ண மாட்டாரு, மாத்தவே மாட்டாரு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19. அவர் முன்னே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். போதாண்டி அவர் எப்படி, அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல அன்பு வைக்கிறார். அதுக்கப்புறமேட்டு தான் பிந்தி நம்மளும் அன்பு கூறும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பெண்ணை பார்த்தோம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பின்னாடியே போய் சுத்திட்டே இருப்போம் இல்லையா. அப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் அன்பு கூறுறோம். அது காலப்போக்கில் என்னாகும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ இவ பின்னாடி போனதுக்கு நான் சும்மா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ தேவன் பாருங்க எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு இல்லையா. ஆனா அவருடைய அன்பு மாறாத அன்பா இருக்கு. ஏன், அதான் நான் அதை நான் மெடிடேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா, கணவன் தன் மனைவியை விட்டு போகிறோம், மனைவி தன் கணவனை விட்டு போகிறோம், பெத்த தாயை விட்டு பிள்ளைகள் பிரிஞ்சு போகிறதும், அந்த குழந்தை அழுகும் பொழுது தன் தாய் எப்படி ஓடி போய் அந்த குழந்தைய அரவணைச்சு அந்த குழந்தைக்கு தேவையானதை நம்ம செய்கிறோம். ஆனால் அதுங்க வளர்ந்து வரும்பொழுது தான் பெற்ற தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுறாங்க, மறந்து போயிடுறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு உன் மேலே அன்பு வச்சேன், அதுக்கப்புறம் தான் நீ என் மேலே அன்பு வச்ச இல்லையா. அதனால நான் என்னுடைய அன்பு மாறல, நான் மாறாத தேவன். நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வரலாம், உனக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆனா உன்னுடைய பாவம் தான் உன்னை என்ன பண்ணுது, தடுத்து வச்சிருக்கு. உனக்கும் எனக்கும் மத்தியில் என்ன இருக்கு, உன்னுடைய பாவம். அந்த பாவத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, கல்வாரி சிலுவையில
அவர் அடிக்கப்பட்டு மறிச்சு ரத்தம் சிந்தி என்ன பண்ணிட்டாரு, அதையும் கிளீன் பண்ணி விட்டாரு. இப்போ எனக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்லை. நீ ஏன் தூரமா இருக்கிற? இங்க யார் தூரமா இருக்கிற? நான் தான் தூரமா இருக்கேன். நம்ம தான் தேவனை விட்டு தூரமா இருக்கு. நீங்க எப்பொழுதுமே தேவனை விட்டு ஏன் தூரமா இருக்கிறோம்னா, நம்மளுடைய இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து யோசித்துட்டு இருப்போம். மகிமைக்குரிய காரியத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை. தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும்படி தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறார்? அவர் ஏன் மாறாதவராய் இருக்கிறார்? அவருக்கு ஏன் மாறாத தேவனின் பேர் வந்து? ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா மாற மாட்டார். மனுஷன் அப்படி இல்லை. இன்னைக்கு இத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னா வரமாட்டோம் இல்லையா? வெரி சிம்பிள். நான் இத்தனை மணிக்கு வரேன்ட்டு நம்ம போய் காத்துட்டு இருந்தா அவங்க வரமாட்டாங்க இல்லையா? இப்போ தேவன் மாறாதவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்ம மாறி போகலாம், தேவன் மாற மாட்டார். நம்ம ஆண்டவர் விட்டு தூரமா போகலாம், ஆனா அவரு போக மாட்டார். அவருடைய அன்பு நித்திய நித்தியமா இருக்கிறது. அவருடைய கிருபை நித்திய நித்தியமா இருக்கிறது. நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் நான் பரலோகத்துக்கு போனாலும் அங்கதான் இருக்கிறது. நான் எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்களே ஏசப்பா, நான் எங்க போகிறது? அதான் அவர் சொல்ற, நீ என்கிட்ட வந்திருப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். தேவனுடைய அன்பு மாறாதது. தேவனுடைய கிருபை மாறாததா இருக்கு. அவர் நித்திய நித்தியமா இந்த பூமியில வாசம் பண்ணுகிறார். மனுஷருடைய மத்தியில் அவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிற தேவனா இருக்கிறார். நானும் நீங்களும் வந்து பாவிகளா இருந்தாலும் நம்மளை தேடிதான் தேவன் வந்தார். நம்ம தேவனை தேடி இன்னைக்குமே நம்ம போகிறது கிடையாது இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ ஆக்சஸ் இருக்கு. முதல்ல வந்து தேவனை குறித்து பேசணும், அவருடைய நாமத்தை சொல்லணும்னாலே அவ்வளோ பயப்படுவாங்க. ஏசப்பாவோட நாமத்தை சொல்ல மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு பயம். இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் தேவன் நிர்மூலமாக்கி கல்வாரி சிலுவையில் நமக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்கிறார். ஒரு கிளீன் ஆக்சஸ். டைரக்டாக நீங்கள் போகலாம். யாருமே மீடியேட்டரே கிடையாது உங்களுக்கும் எனக்கு. டைரக்டாக ஏசப்பா கிட்ட போகலாம், டைரக்டாக பேசலாம், நீங்கள் வரலாம். ஆனால் நம்ம அதை பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆடு மாதிரி தான், கீழேயே தான் பார்த்துட்டு இருப்போம். பரலோகத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை பார்க்க போனோம். நான் தான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை நமக்கு இல்லை இல்லையா? நமக்கு இருந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்குமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளை தேவன் என்ன பண்ணாரு? அழைச்சி இந்த இடத்துல வச்சிருக்கிறார். எத்தனை நாட்கள் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்போம் இல்லையா? என் மகளுக்கு ஆகட்டும், சலீம் பிரதருக்கு ஆகட்டும், சரி, எத்தனை நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். மரண படுக்கையை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? அவளுக்கும் அப்படிதான் ஆச்சு, சலீமோட வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அவளை தொட்டது நிமித்தம் தேவன் என்னை ஒரு ஆளா இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அப்ப தேவனுக்கு தெரியும் யாரை தொடணும், அப்ப தொட்டா நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லி இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், தேவன் நம்மளை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் நினைச்சதை அவர் செய்து முடிக்கும் அளவு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். இங்க இந்த ஏரியால இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அவர்களுடைய வீடுகளுக்காக ஜெபிக்கணும். அவருடைய வீட்டின் மேல இருக்கிற அந்தகார வல்லமைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற சத்ருவின் போராட்டங்கள் அநேகமா இருக்கு. அதை நம்ம ஸ்பிரிட்ல உணர முடியும். நான் வந்தவுடனே நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறதா அந்த காரியத்துக்காக நான் ஜெபிப்பேன். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் எங்க இருக்குதோ அந்த இடத்துல பிசாசுடைய சேஷ்டைகள் நிறைய இருக்கும். அதாவது அவனுடைய போராட்டங்கள் நிறைய வரும். ஆனா அவருடைய வாக்கு மாறாத தேவனா இருக்கிறான். நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா போ. பவுல்கிட்ட தான் சொல்றாரு, நீ தைரியமா போ, உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, உன் மேல கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியமா தேவன் அனுப்பி வைக்கிறாரு. பவுல் போறாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னை அடிப்பாங்க, நீ ரத்தம் சிந்த வேண்டியதா இருக்கு, அதுக்கும் அவரு ரெடியா இருக்கிறாரு. அப்போ இங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். பிசாசு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்ணுவான், அவன் ஏவி விட்டுட்டே தான் இருப்பான். நமக்கு விரோதமா ஏவி வருவாங்க. அதை நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும்? வாக்கு மாறாத தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 3ஆம் தடவை மோடி வந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? மோடி வந்துட்டாரு. அவர் வந்து நம்மளை எதுவுமே பண்ண போகிறது இல்லை இல்லையா?
அவரு எதுவுமே பண்ண போறதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய ஜீவனை மாத்திரம் தான் எடுக்க முடியும். நம்மளோட சரீரத்துல இருந்து ஜீவனை மாத்திரம் தான் எடுக்க முடியும். ஆனா இந்த ஜீவன் எங்க போகும்? கட்டடத்துல போகும். இன்னைக்கோ ஒரு நாள் மறிச்சு தான் போகும் இல்லையா? ஆனா மோடி வந்தது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல, உண்மையா நான் சொல்றேன், மோடி வந்தது நல்லது. அதனாலதான் நம்மளுடைய முழங்கால் முடங்கி ரூம்ல போய் ஜெபிக்கிறோம். இல்லைன்னா ஒரு பயம் இருக்குமா தேவன் மேல? மோடி மேல இருக்கிற பயம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கும் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்குங்க. நீங்க நம்புறீங்களா? அத அவர் மேல இருக்கிற ஒரு பயம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்காக எழுந்து ஓடி இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் இங்கப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ராஜாக்களையும் ஆசாரியர்களும் யார் தேர்ந்தெடுக்கிறது? தேவன். அவருக்கு தெரியும் யாரை கொண்டு வந்து வைக்கணும், யாரை எடுக்கணும், யாரை வைக்கணும், தேவனுக்கு தெரியும். நம்ம போய் இதுல முழங்கால் படி விட்டு ஜெபிக்கிறது வேஸ்ட். அவர் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் தேவன் வாக்கு மாறாத தேவன். என் தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாத தேவன். அவர் என்னோடு வராரு, எனக்கு என்ன பயம்? அவர் என் கையை பிடிச்சிட்டு நடக்கிறாரு, எனக்கு பயம் இல்லை. என் கூட இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது. இன்னைக்கு சலீமை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தையும் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறான் தைரியமா. நான் கேட்பேன், செக்யூரிட்டிகிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லி வீடியோ போட்டிருக்கும் போது நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், செக்யூரிட்டிக்கெல்லாம் அவரும் ரசிக்கப்படணும்ல அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படின்னா, எப்படி இருந்தவனை தேவன் எப்படி மாத்திருப்பார் இல்லையா? சலீமோட சாட்சி, சலீமே சொன்னாதான் நமக்கு தெரியும், ஓ இப்படியெல்லாம் நீ பண்ணியா, இப்படிப்பட்ட காரியங்களை நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆமென். ஆமென். அது பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்மளுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம். அது ஒரு டைம்ல நினைச்சு பார்க்கும்போது நமக்கு அழுகியே வரும் இல்லையா? என்னுடைய பாப்பாவோட போட்டோஸ், பழைய போட்டோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு அழுகியே வரும். நல்லா குண்டு குண்டுன்னு இருப்பான், ஆனா கை காலெல்லாம் வீங்கிருக்கும், இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு கண்ணெல்லாம் வீங்கிருக்கும், கண்ணெல்லாம் மூடி இப்படி குட்டி உண்டதா இருக்கும். இன்னைக்கு அவளை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிற பாருங்க, வாக்கு மாறாத தேவன். சலீமோட காரியத்தையும் அவனோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு டைம் அவனோட காலை பார்ப்பேன், இங்கேயே பார்ப்பேன் நான், இந்த மார்க்ஸ் இருக்கும், அந்த தழும்பெல்லாம் இருக்கும். அப்போ அவன் எவ்வளோ வேதனைப்பட்டுருவான் நான் யோசிப்பேன். அது அவனுக்கே தெரியாது. நான் காலை பார்ப்பேன், அவனுடைய கையை பார்ப்பேன், அந்த மார்க் இருக்கும். அப்போ எவ்வளோ வேதனைக்குள்ள போயிருப்பான். இன்னைக்கு அவன் சொல்றானே, நான் போய் சொல்லணும் இன்னைக்கு என்ன நோக்கத்துக்காக தேவன் நீங்க கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறான் சாட்சியா. அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. 2 பேரும் பாவ அறிக்கை கேட்டாங்களாமா, 2 பேரும். அது சொல்லும் பொழுது பாத்தியா, இதுக்காக தான் தேவன் என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறார், இந்த 2 பேர்த்துக்காக. அப்போ தேவன் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம லட்சம் பேர் கோடி பேர் வேணும்ட்டுலாம் இல்லை, 4 பேர் 3 பேர் உண்மையா தேவனுக்காக ஓடுனா போதும். அதான் தேவன் சொல்றாரு, 12 பேர் தான் தேர்ந்தெடுத்தாரு. 12 பேர் தான். இந்த 12 பேர் தான் இந்த பூமியை, அந்த உலகத்தையே தலைகளா திருப்பி போட்டவங்க. தோமா தான் சந்தேகப்பட்டாரு. அதே தோமாவை தான் இந்திய தேசத்துக்கு தேவன் அனுப்பிச்சாரு. அவர் தோமா சென்னையில மறிச்சு போனவரா இருக்கிறாரு. அப்ப நம்ம பூமி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பூமியா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு தேவன் கண்டிப்பா பலன் கொடுத்தே தீருவார். ஃப்ளைட்ல எல்லாம் வந்திருக்க மாட்டார் தோமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பார் நினைச்சு பாருங்க. இதே சென்னை பட்டணத்துல இறங்கி மறிச்சிருக்கிறாரு. அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்திருக்கு. அப்ப தேவனும் இந்த தமிழ்நாட்டை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கார், ஒரு நோக்கம் உண்டு. யாரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தேவன் நம்மளோடு கூட இருக்கார். காரணம் என்னன்னா, அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் நான் சொன்னது மாதிரி 400 வருஷம் ஆபிரகாமுக்கும் மோசஸ்க்கும் 400 வருஷம் கேப்ல அவர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மோசே மூலியமாக நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த 400 வருஷம் பரவாயில்ல,
அப்படின்னு சொல்லி விடல. ஆபிரகாம் தான் செத்து போயிட்டானே, அவனுக்கு கொடுத்த வாக்க நம்ம யார் கேட்க போறோம் அவர்கிட்ட? நீங்க போய் கேட்குவீங்களா? நான் கேட்பேனா? இல்ல. ஆனா அவர் மறக்கல. யார மறக்கல? ஆபிரகாம மறக்கல. ஆபிரகாம் கூட பண்ணின உடன்படிக்கைய அவர் மறக்கல. அதனாலதான் சொல்றாரு, நான் 4 தலைமுறை கழிச்சு வரும் பொழுது உனக்கு இந்த பூமியை கொடுப்பேன். அதே மாதிரிதான் மோசேயே போய் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து மீட்டு கூட்டிட்டு வந்து அவர்கள்ட்ட இருந்து என்ன பண்றாரு, எகிப்து தேசத்துல இருந்து என்ன பண்ணாங்க, சூறையாடப்பட்டார்கள், அதாவது கொள்ளையாடினார்கள்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ அங்கிருந்து எல்லா பொருட்களோட என்ன பண்றாங்க, 400 வருஷம் காலம் கஷ்டப்பட்டது போதும், இதுக்கு மேல நம்ம வெளியில வந்துடணும். அதுதான் தேவன் எப்பொழுதுமே வாக்கு மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம 3 நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம்னா 4வது நாள் என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். நம்ம வரோன்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். ஆனா தேவன் பாருங்க 400 வருஷம் கழிச்சு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் இன்னைக்கு என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மளை மட்டும் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். இந்த இடத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். நம்மளுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், சத்ரு எழும்பி வருவான். ஆனா வாக்கு மாறாத தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். அதாவது சத்ருவானவன் அநேக காரியங்கள்ல போராடிட்டே இருக்கிறான் எங்களுடைய வாழ்க்கையில. சின்னுவை குறிச்சுதான், அவனுடைய கரம் முழுசுமே சின்னு மேலதான் இருக்கு, அவளை குறிச்சுதான். இது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டா கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய தனி ஜெபத்துலையும் சரி, உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்லையும் அதிகமா சின்னுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது வரும்போது, அந்த அட்டாக் வரும்பொழுது சின்னுவை குறித்து தான் பார்த்தேன். செகண்ட் டைம் போன வாரத்துல மைத்திரிக்கு அந்த ஒரு தரிசனம், ஒரு ட்ரீம் மாதிரி வந்த போதும் சின்னுவை குறிச்சே தான் சத்ருவானுடைய போராட்டம் அவனுக்கு விரோதமா இருக்கு. ஒருவேளை தேவன் அவளை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கலாம், அவளை குறித்து ஒரு வாழ்க்கையில அவருடைய ஊழியத்திற்காக ஏதாச்சும் நோக்கம் வச்சிருக்கலாம். அதனாலயா என்னன்னு தெரியல, அவள் மேல அநேக போராட்டங்கள் உண்டு. ஸோ அவளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிடிச்சுக்குவோம், அதன்படி ஓடுவோம். நம்ம வாழ்க்கை கொஞ்ச காலம் மாத்திரமே. வாக்கு மாறாத தேவன் இந்த பூமிக்கு வரும் பொழுது நம்மளை நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கும் பொழுது அவரிடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம போய் சொல்ல முடியாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணவும் முடியாது அவருக்கு முன்பாக. அவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிதான். அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மாத்திரம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஜெபி போனோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு கர்த்தாவே, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே சப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே சப்பா நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய பாவப்பட்ட வாழ்க்கை, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இருந்தாலும் நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இதோ ஆண்டவரே எங்களை நீர் வரைந்து வைத்தது நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எசப்பா, எங்களை குறித்து என்ன சுத்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்றுமாறு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபையை கொடுங்க. இந்த வீட்டின் மேல் கர்த்தாவே இருக்கிற அந்தகார வல்லமையின் சக்திகளும் ஆண்டவரே விக்கிரகத்தின் ஆவிகளையும் கர்த்தாவே கல்லு மண்ணு கர்த்தாவே ஆண்டவரே மரங்களை ஆண்டவரே சப்பா அதன் ஸ்பிரிட் எல்லாத்தையும் நான் இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி வைக்கிறேன். கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய பிரசனம் கூட இருக்கட்டும். கர்த்தாவே இன்றைக்கு வராதவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீர்களாக. ஆண்டவரே சப்பா அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுங்க. ஆண்டவரை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை அவர்கள் குடும்பத்தின் மேல் இருக்கட்டும்.
ஆண்டவரே மித்தனுக்காகவும் ஆண்டவரே அன்பு மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது கர்த்தருடைய பிரசனம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய இரத்தத்தை இருவர் தலையிலும் நான் தெளிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும். அதே போல ஆண்டவரே இயேசுப்பா, கார்த்திகாவோட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைங்க, பலப்படுத்த நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நான் நிரப்புங்க. சலிமை பத்திரமாய் கூட்டிட்டு வாங்க. ஆண்டவரே மகனை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீ நிறைவேற்றுங்க. கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும். கர்த்தாவே, அந்த 2 சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த இருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய வல்லமையினால் மூடி கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே சப்பா உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே விதைக்கிறது நாங்க, ஆனால் அதை வளைய பண்ணுகிறது தேவன் நீரா இருக்கிறீர். ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே சப்பா இந்த இடத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே சத்ருவானுடைய கண்கள் இந்த வீட்டின் மேல் இராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் எங்களோடு கூட வாங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.